வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபால தான் பார்க்க போறோம். இந்தியன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த ஸ்பூஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்தியன் ஏப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கொசுறு குடுத்து காய்கறி வியாபாரமே சரிஞ்சு போயிட்டாம. அவனுக்கு வியாபாரம் என்ன ஆனா என்ன, நம்மளுக்கு கொசுறு கிடைக்குதுல்ல. சைக்கிள் வாங்கினையா என் பையனுக்கும் ஒரு 3 சக்கர சைக்கிள் கொசுரா காட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். கொசுறு தருவாங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கொசுறு கொசுறு கேட்கறாங்க. கெட்டு போச்சு. பரவாயில்லப்பா, நல்லா பண்ணிருக்காங்க. நான் தான் வருஷம் ஆயுத பூஜைக்கு வாங்கிட்டு பொறி வாங்குறோம். 1 கிலோ உடச்சக்கல்ல கொசுரா கேட்டா தரமாட்டேன்னு சொன்னியாமே. என்னது சரியா? உடச்சக்கல்ல இல்லைன்னா என்ன, அட்லீஸ்ட் நாட்டு சக்கரையாவது கொடுத்து வச்சுக்கலாம்ல. என்னது அதெல்லாம் எனக்கு தெரியாதியா, எனக்கு கொசுறு வேணும். ஓஹோ, கொடுத்து அனுப்பிட்டியா? எப்படியா வாழு கரெக்டா கொண்டு வந்துருவானா? 1 நிமிஷம் சரியா, வாழன்னு தான் நினைக்கிறேன். என்னையா கொண்டு வந்திருக்கியா? மேக்கப்லாம் போட்டுருக்காங்கப்பா. பேசுறேன், போன வை. மணி இன்னும் ஒரு 1/2 hour யாரையும் உள்ள விடாத. வாயா. என்னையா மசமசம் நிக்கிற? இந்தா இதுல கொட்டு. என்னையா வச்சிருக்கல, எடு. என்னையா இது? யாரையா நீ? மணி கொசுத்தி ஸ்டாண்டு. 7 ரூம் எம்மகன். நானும் பேச்சு பாதாயா, என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. ஓ அதே மாதிரிதான் குத்துவாரு. இப்படிதான் குத்துவாரு. முன்னாடி பிடிச்சு இழுப்பாரு. எல்லாம் நோட் பண்ணிருக்கேன். ஸ்லோவா நடக்கிறாரு. வந்துட்டாங்களா? இவருதான் போலீஸ். எல்லாத்தையும் போட்டு என்னடா போட்டு வச்சிருவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கொலை பண்ணவனுடைய கைரேகை இருக்கான்னு பாருங்க சார். அப்படியே அவனுக்கு ஒரு ஜாதகம் நினைச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது கொலை பண்ணவனுடைய கைரேகை, டேபிள், போன் இதுல பாரியா? அதை விட்டு செத்தவன் முந்தில ஏதோ பவுடர் வச்சு. கொலையாளி ரொம்ப புத்திசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். பேனா கத்தியோ இல்ல பட்டன் கத்தியோ தான் வச்சு யூஸ் பண்ணிருக்கான். ஏன்னா வயிற்றுல 1 இன்ச்சுக்கு மேல ஆள இறங்கல. நோ, கொலை செஞ்சவன் பெண்ணோ கத்தியோ நிச்சயமா யூஸ் பண்ணிருக்க முடியாது. எப்படி சார் இவ்வளவு சூரா சொல்றீங்க? செத்து போனவன் தலையை சுற்றி பார், 5-6 கொசு செத்து கிடக்கு. நிச்சயமா கொசுக்கு பிடிக்காத ஒரு ஆயுதத்தை வச்சுதான் கொலையாளி கொண்டு இருக்கான். வெரி இன்டெலிஜென்ட். சும்மா வந்த கேஸ் உங்ககிட்ட கொடுத்தாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவங்களுக்கும் இவனுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா? இருக்கு சார். கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே காய்கறி கடையா இருந்தாலும் சரி, கறி கடையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் கண்ணாமையான கொசு வாங்கிருக்காங்க சார். செத்தவனோட பாக்கெட்ல இருந்து பேப்பர் இருக்கு சார். வெரி குட். அது ஒன்னும் இல்ல, கொசு ஒண்ணு வாங்கிட்டாரு போல இருக்குது. அதான் போல இருக்குது. என் பேரு திருப்பி பாரு. என்ன சார் திருப்பி பாருன்ட்டு அவன் பேரே ஏதாவது வச்சிருக்கான்? முட்டாள்.
தான் ஒரு இந்தியன் நிரூபிக்கத்தான் அவன் ஒரு இந்தியன் மேப்பை காமிச்சிருக்கான். சார் இந்த மேப்பை வச்சு அவனை எப்படி இந்தியன் சொல்றீங்க? இப்பதான் கடை கடைக்கு இந்தியா மேப் கிடைக்குது. ஏன் அவன் வெளிநாட்டுக்காரனா இருக்க கூடாது? நோ, ஃபாரினர் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். தப்பா ஒண்ணு இல்ல போல இருக்குது, கொத்துது, குட்டி ஆமா. போட்டா புரியலையா? இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்படும் போது கண்டிப்பா இது மெட்ராஸ் பாஷையா தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கண்டமாப்பேட்டையில டியூஷன் எடுக்கிறாரு. அவர்கிட்ட டியூஷன் எடுக்கிறாரு. இந்த லாங்குவேஜ் ஏய் கவனிங்க, ஆயா பாட்டி, ஆயா இங்கே வா வா, ஆயா இங்கே வா வா, நாஸ்டா செய்தி தாத்தா, நாஸ்டா செய்தி தாத்தா, இலையில் இட்லி போட்டு, இலையில இட்லி போட்டு, சாலா டவுலுடு ஊத்து, டவுலுடு ஊத்து. உன்னை மேரி ஆயா, உன்னை மேரி ஆயா, ஊர்ல எங்க கீது, ஊர்ல எங்க கீது, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நோய் கொண்ட சூடாமரவன் எழுந்துடா, யார் வந்துடா பாரு, இட்லி குண்டா டே, எழுந்துடா, வாட்டர் வண்டா பாரு. இல்லடா மரியாதை இல்லாத கொலை தீ இருக்கிறேன். ஒரு மேட்ரு ஆயிடுச்சு வாஜாரா. என்னது மேட்ரு ஆயிடுச்சா? என்ன மேட்ருடா? நைட்டா ஃபுல்லா குஸ்து வந்து ரொம்ப போட்டு அடி அடிச்சு அடிச்சாரு. சட்டா உன்னை அடிச்சா நீ உங்க அப்பா திருப்பி அது உங்க அம்மா அடிச்சுக்காரு. ஏய் ஹோம்வொர்க் செய்து வந்தீங்களா? போஸ்ட் உன் பேச்சை கேட்டு ஹோம்வொர்க் செய்து செய்து உடம்புலாம் ஒரே நோய் எடுத்துச்சு. என்னடா சொல்ற? ஹோம்னா என்ன, கூடி ஒர்க்குனா என்ன, வேலை எல்லாத்தையும் கூட்டிப்பேன். கூட்டு வேலை செய்ய சொல்லிட்டாங்கன்னு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை தொலைக்கிறதுல இருந்து ஒற்றை அடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்து உடம்பு நோய் எடுத்துக்கிச்சு சார். ஒரு 2 நாள் லீவ் கொடுத்தாரு. கூட்டு பாடம் செய்துட்டு வரானா வீட்டுல இருக்கிற சாமான என்ன சார் கூப்பிட்டேன்? குணாலான்னு கூப்பிட்டேன். நீதான் சார் என் பேரை முழுசா கூப்பிட்டேன். ஆமா எல்லாரும் என்ன ஏடா என்னாலும் கூடுவாங்க. நீதான் முதல் முறையா அழகா குணான்னு கூப்பிட்டீங்க. ஆமா இனாமேட்ல என்ன பார்க்க வந்த ஒரு முக்கியமான விஷயமா? ஏய் வாபாஜி, நாஸ்டா மணி கல்யாண்ட போய் வாத்தியாருக்கு ரொம்ப கஷ்டமாகுதா, 2 கப் டீ 4 பொரி வாங்க. கஷ்டமா இருக்கு. சாட்சியம் புரியுது. அது ஒண்ணும் இல்ல, கொசுறு ஒண்ணு வாங்கிட்டாரு போது அதான் குத்தி போட்டேன். வாஜார இந்த அளவுக்கு துல்லியமா எழுதிக்கிறத பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்ன இவன் சரியான ஆசான வச்சு மெட்ராஸ் பாஷை கத்துக்கிறான்னு. மெட்ராஸ் பாஷையை முறையா கத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா வாஜார, என் ஆசை அம்டவராவி ரவியாண்ட நான் மெட்ராஸ் பாஷை கத்துக்க சொல்ல ஒரு 4-5 பொறிக்கு பசங்க கத்துக்கிட்டு போனாங்க. அவங்க பேர் கூட நாக்கிலே இருந்துட்டு உயமாட்டேன். அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? அவங்க பேர்லாம் சொல்ல முடியுமா? அவங்க எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனா பேரு ஓட்டி ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தன் பேரு டெல்லி பாம்பு, ஒருத்தன் பேரு தொம்மரவி, இன்னொருத்தன் பேரு அட்டகத்தி ஆறுமுகம், இன்னொருத்தன் பேரு சனாதிபதி. போட்டோ பாருங்க, கொலை செய்யப்பட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரி விரல வச்சுட்டு தான் செத்துருக்காங்க. இதுக்கு பேரு பழவர்ம கலைன்னு பேரு. பழவர்ம கலையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது வாஜர, எதிரி நம்ம அடிக்க வரும்போது பழம் விட்டன்னு வச்சுக்கோ, அவன் கேர்லெஸ் ஆயிடுவான். அதனால பழம் விட்டு கபான்னு உள்ள விட்டு பிரிய வேண்டியதான். பழவர்மா கொலைகாரன் எல்லாரையும் பழம் விட்டு தான் கொலை பண்ணிருக்கான். கொலைகாரன் யாருமே கண்டுபிடிச்சீங்க சார்? ஓ மாரோட போட்டு வருவார்ல. பரவாயில்லையே, சாமிநாதன் போட்டிருக்காங்க. சேனாபதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, இன்னைக்கு காணா பாட்டு எழுதணும்னு ரொம்ப நாள ஆசை. எழுத வேண்டியது தானே, இங்க எதுக்கு வந்தீங்க? அதுல பாருங்க, காணா பாட்டுல 4-5 மெட்ராஸ் பாஷையை போட்டாதான் பாட்டு ஹிட் ஆகணும் கேசட்காரன் சொல்லிவிட்டா. அதனால்தான் சேனாபதியை பார்த்து 4-5 மெட்ராஸ் பாஷையை எழுதிட்டு போலான்னு வந்தேன். காணா கேசட் போட போறியா? உனக்கு டோலக் வாசிக்க தெரியுமா? லுங்கிய மடிச்சு கட்டிட்டு டப்பாங்குத்தாட தெரியுமா? கூட்டத்துல நின்னு விசிலாவது அடிக்க தெரியுமா? உண்மையை சொல்லி விடுறேன், நான் எங்க காணா பாட்டு கச்சேரி இருந்தாலும் வாய போலன்னு உட்கார்ந்துடுவேன். அத பார்த்தா எங்க பெரியப்பா, நோக்கு காணா பாட்டுல ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குடான்னு காணா கேசட் போடுற கடைக்காரன் இதை சேர்த்து விட்ட. அவன் ஒரு கேசட்டாவது போட்டு கொடுப்போன்னு ரொம்ப தொல்லை பண்றான். அதான் சேனாபதிய பார்த்து 4-5 மெட்ராஸ். இவர் காணா கச்சேரிய வேன்னு பார்த்தாராமா, உடனே கேசட் போட வந்துட்டாராமா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல
மெட்ராஸ் பாஷை பேசுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அந்த காலம் பிரிட்டிஷா? Say good morning. Say good morning. வணக்கம். Good morning. வணக்கம் அத்தை. Show your hand. I said, say good morning. Say good morning. ஆட பார்த்த எப்படிப்பட்ட சீனு. வணக்கம் அத்தை. Say good morning. Say good ஓ morning. வந்துட்டாரு. Say good morning. Say good morning. வணக்கம் அத்தை. Say good morning. வணக்கம் அத்தை. Say good morning. Say good morning. Hey, hey, who are you? Oda somberi soyata somari. What is that? Said that you are Somari. beggar helper. What? Me? Beggar helper? Get it! Come on. என்னது? What is the stupid costumes? Tell them to wear pants. Hey, ஐயா உங்களை லுங்கி எல்லாம் அவுத்துட்டு பேண்ட் போட சொல்றாரு. இந்த லுங்கி போட்டா தான் காத்து ஈஸியா போகும். இந்த பேண்ட் எல்லாம் போட்டா போகாது. Then wear bermudas. பர்மால இருக்கிற டாஸ பத்தி எங்க கையில கேட்டா எங்களுக்கு இன்னும் தெரியும். ஏய் பைக்கக்காரா, அவர் பர்மால இருக்க டாஸ் பத்தி கேட்கல. பர்முடாஸ் போட சொல்றாரு. அதுலயும் நல்ல காத்து வரும். மழை பெஞ்சா லுங்கி எடுத்து கபால்னு தலை மேல போட்டு போவோம். இதுல அந்த மாதிரி செய்ய முடியுமா? என்ன பார்த்து சொல்றீங்க? லுங்கி தான் போடுவான். Dora ipo போக போறாரா இல்லனா ஒரு நெட்டர் எடுத்து கொளுத்துட்டோமா? What he said? He said that he will fire your dress. What? Idiot! Remove all the luggies. ஓ அந்த சாரி கல்ச்சர். அட பார்த்த. அந்த சீனா இது. ஆமா. எப்படிப்பட்ட சீன். ஓ கரெக்டாக போல. இதை பார்த்துட்டு மற்றவங்களாம் இல்லை ஓடுவாங்க பயந்துக்கிட்டு. இவர் மட்டும் ஒழிச்சுக்கிட்டாரு. ஆமையா கேரக்டர். இந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க. எங்க ஒருத்தரையுமே காணுமே. யாரு இது? கிட்ட வராதீங்க. எங்க இருக்கு? ஏண்டா ரெண்டுக்கு போறியா? இதுல அம்மா நம்ம இருக்கு. மாதிரி வந்து நிக்கிற. அதை ஏன் கேட்கிற சேனாதிபதி? வெள்ளக்காரனுங்க டவுசர் போட சொன்னானுங்க. நாங்க முடியாதுன்னு சொன்னோம். எங்க துணியெல்லாம் அவுத்து போட்டு அம்மனுக்கு ஒரு விட்டுட்டானுங்க. மத்தவங்க எங்கடா அம்மனு கட்டிய பக்கத்தூர் ஓட்டானுங்களா? தங்காம ஆத்துல விழுந்து செத்து போட்டாங்க. ஏண்டா ஃபுல்லா குடிச்சு மப்புல ரோட்ல அம்மனமா தூங்குவீங்க. பார்த்து சிரிச்சிட்டு போவோம். அப்பெல்லாம் இல்லாத அவமானம், ஆளே இல்லாத தண்ணை உங்களை துணி அவத்தோன்னு அவமானப்பட்டு செத்து போயிட்டீங்களா? உண்மையை சொல்லு. எல்லாம் சாராய குடி தானே போயிருக்கானுங்க. காத்துல விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. கோச்சிட்டு மரத்து மேல ஒழிஞ்சிட்டு மாணவன் நான் பேசுறேன். அதை விடுங்க. நம்மள இவ்வளவு கொடுமைப்படுத்த அந்த வெள்ளக்காரங்களை என்ன பண்ண போறீங்க? நீ நைட்டே போய் அவனை அந்தர் பண்றேன். அவங்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்களே, நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? பயப்படாத. அவனுக்கு துப்பாக்கி எடுத்து என்ன சுட வரும்போது விரல இப்படி காட்டுவேன். உடனே எதிராளி நம்ம பேச்சு பழம் நினைச்சு என்ன சுடாம இருப்பானுங்க. அப்ப பழ வருமத்தை யூஸ் பண்ணி அவன் தொண்டிலே குத்திடுவேன். அப்படி பழம் விடும்போது விரல் வலிக்கிடுச்சுன்னா? கவலைப்படாத. இந்த சாம்பலை வச்சு இன்னும் பழு தேய்ச்சிட்டு வா. இந்த சாம்பல் தீரத்துக்குள்ள குங்குமத்துக்கு பதிலா அப்படி வரலன்னா அப்பாவது பல்படி வாங்கி பழு தேய்டுவேன். 1947. தெரியப்பது என்ன ஊர்காரங்க எல்லாரும் அசிங்க திட்டு வெள்ளக்காரங்களா ஓட விட்டானு. அவரை பத்தி தெரியுதா? மன்னிச்சுடுங்க. அவர் வந்தாருன்னா மன்னிப்பாவது கேட்டு போயிடுறேனே. நமஸ்காரம். என் பேர் சாமிநாதன். உங்ககிட்ட நாலஞ்சு மெட்ராஸ் பாஷை எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அவர் ஏதோ கானா கச்சேரிய வாய பொழந்துட்டு பார்த்தாராம். உடனே கேசட்டு என்ன எழுதி கொடுத்தாரு?
உன்னை பார்த்தா போலீஸ் மாரி தெரியுது. போலீஸ் இந்த மாரி. மாரி ஒண்டியா வந்தா குத்து கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. அப்போ கொசுறு வாங்குறவங்க கொடுத்தவங்க எல்லாரையும் கொலை பண்ணது நீங்க தானா? அதான் எழுதியே கொடுத்துட்டேன். போலாம் வாங்க. எங்க? மாமியார் வீட்டுக்கு. தாராளமா போயிட்டு வாங்க. உங்க மாமியார் வீட்டுக்கு நான் இருக்கு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னேன். பெரிய மனுஷனாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இல்லன்னா அடிச்சு எடுத்துட்டு போக வேண்டிய வரும். ஏன் வீட்டேவா? நம்ம நாட்டை பார்த்து மத்த நாடை வசூலிக்கிறதுக்கு காரணம் கொசுறு கொசுறு உசுர வாங்குற சில கோமாளிங்க இருக்கிறதுனாலதான். அந்த கோமாளிகள்லாம் குத்தி சாகரிச்சுட்டா நம்ம நாட்டை பார்த்து எவருமே சிரிக்க மாட்டோம். அதுக்கு ஒரே வழி இந்த களை எடுக்கிறது தான். கொசுறு கொடுத்த அவனுக்கு 2 பேர் உசுரையும் எடுத்துட்டேன். ஆனா நீ மட்டும் பெரிய பாளையம் போய் எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். தப்புதாங்க. கொசுறு கொடுத்தது தப்புதான். ஆனா அதுக்காக கொசு வச்சு ஸ்டாண்ட்ல குத்து வேண்டீங்க. இதனால புண்ணாகி சீழ் வலிச்சு என் வாழ்நாள் ஃபுல்லா ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கொசுறு அதிகமா கொடுத்து வியாபாரம் நிறைய பண்றதுனால உனக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கவெல்லாம் வியாபாரமே பண்ண முடியாம ஓட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்னடா சொல்ற? அப்போ கொசுறு கொடுத்தது தப்புங்கிறீங்களா? தப்புதான். நீ ஒருத்தன் கொசுறு கொடுக்கறதுனால உங்களுக்கு கீழே இருக்க எல்லாரும் கொசுறு கொடுக்கறானுங்க. லாண்டரி கடைக்கு போய் பேண்ட் சட்டை அயன் பண்ண சொன்னா ஜெட்டிய கொசுறு அயன் பண்ணி கொடுன்றானுங்க. இப்படிதான் பூக்கடை, மிச்சர் கடை, பட்டாணி கடை, கவுச்சி கடை எல்லா இடத்துலயும் கொசுறு படம் மாதிரி பரவி இருக்குடா. ஐயா, அங்கெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்லையா? வர கஸ்டமரை கை விட்டு எடுத்துக்கிறானுங்க. அமெரிக்கா எல்லாம் அம்சமா வாழ்றாங்களே, எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் கொசுறு இல்ல. இருக்கு. அங்கேயும் கொசுறு இருக்கு. அங்கெல்லாம் டிவி வாங்கினா ரிமோட் கொசுறு, ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஸ்டெபிலைசர் கொசுறு. ஆனா இங்க ரிமோட்டை வாங்கிட்டு டிவியே கொசுறு, ஸ்டெபிலைசர் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜையே கொசுறு. உங்களை இப்படியே விட்டுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டு மச்சிஞ்சியே கொசுறு. கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த அடையாள கொலை. என்னங்க ஐயா, ஏதோ சட்ட துணி அடையாளம் கொடுக்கற மாதிரி சொல்றீங்க. ஐயா, கொத்தமல்லி கடைக்குல இருந்தா கொசு வத்தி ஸ்டாண்டால குத்து வேண்டீங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல 9840836363 போன் பண்ணீங்கன்னா 4 கொத்தமல்லி கட்டு அப்ப கூட நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நான் கொசு வத்தி ஸ்டாண்ட கையில எடுத்ததுல தப்பே கொசுறு வாங்கினாலும் குத்துவேன், கொசுறு கொடுத்தாலும் குத்துவேன். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்காக கொசுரா கொடுத்ததுனாலதான் பங்களாதேஷும் பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனது. இனிமேப்பட்டு கொசுறு வாங்குறவங்களும் சரி, கொசுறு கொடுக்கறவங்களும் சரி, ஜாக்கிரதையா. ஜெய்ஹிந்த். ஓ சந்துருவா? டேய், அது ஏன் டென்ஷன் ஆகுற? அழுகுற குழந்தைங்க எல்லாருக்கும் குச்சி மிட்டாய் கொசுரா வாங்கி தரேன்னு சொல்லு. நான் வந்து தரேன்டா, பாத்துக்க. என்ன, நான் உடனே வரேன். பாய் சிட்டா. ஏய் டபுள் ஆக்டா. சபாஷ். கொசுருக்கே கொசுறு கொடுக்கிற முதல் ஆள் நீதான்டா. பா, ஏய் சூப்பர். இன்னும் மூஞ்சி முட்டை போட்டிருக்கியா? அப்படி சுருங்கி போயிருக்கு. முட்டை போட்டா மூஞ்சி தான்டா சுருங்கும். உன்ன மாதிரி அயோக்கிய பெத்து போட்டதுனால இந்த நாடே சுருங்கி போயிருக்கு. அதுக்கு ஏன் கவலைப்படுற? நல்ல டோபியா பார்த்து கொடுத்தா தண்ணி தெளிச்சு சூடா அயன் பண்ணனா சுருகம் போயிட போகுது. கொசுறு வாங்கி வாங்கி உன் உடம்பெல்லாம் கொழுப்பேட்டு போயிருக்குடா. அதுல கையில கொசு வச்சு ஸ்டாண்டு யாருக்காவது கொடுத்தா கொசு வச்சு சொரிய வைப்பாங்கல்ல, அதுல டார்ச் லைட் மாதிரி கையில வச்சு சுத்திட்டு இருக்க. இது கொசுல மட்டும் சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. உன்ன மாதிரி கொசுல வாங்கணும் சாவடிக்கிற ஸ்டாண்டர்டா. என்னப்பா சொல்றப்பா? உங்களுக்கு அம்மா கல்யாணம் ஆகி 15 வருஷமா குழந்தை இல்லாம தவறு பிறந்த ஒரே பையன்ப்பா. ஏன்டியாப்பா கொல்ல போறீங்க? இதுக்காக உடனே பிறந்த பக்கத்து வீட்டுக்காரத்தை கொல்ல முடியும். என்னதான் கொல்லணும்ப்பா? யோசிச்சு பாருப்பா. கடைசி காலத்துல நீங்க கட்டிங்கன்னா உங்களுக்கு கொல்லி போது நான் ஒருத்தன் தான்ப்பா இருக்கேன். நீ குழந்தையா இருக்கும் போது உங்களை தூக்கி முட்டை கொடுப்பேன்.
அப்போ மீச குத்துதுன்னு அழுங்க. உனக்காக மீச எடுத்து இந்த சேனாபதி இன்னைக்கு உன்னையே எடுக்க தயாராயிட்டான். டேய் மீச குத்துன அழுது மாட்டேடா, பல்லு தையா முத்தம் கொடுத்துருப்பேன், வாயினாதுன்னு அழுது இருப்பேன். சாவும் போதும் உனக்கு நக்கல் ஆமா. முடிஞ்சிச்சா? ஹலோ, who is speaking? நான் இந்தியன் பேசுறேன். இந்தியன் பேசுறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணு. பெத்த புள்ளியே கொசுவத்தி ஸ்டாண்டால குத்தி கொலை பண்ணி சாவரம் பண்ணிட்டு இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே கொசுவத்தி ஸ்டாண்டுனால பயப்படுறாங்க. ஆளோ கிளிக் கொடுக்க மாட்டாங்க. ஹலோ, பக்கத்துல ஏதோ பைக்கு போற சத்தம் கேக்குது. எந்த நாட்டுல இருக்கீங்க? கூப்பிடுற தோட்டம் தான் இருக்கு. கிண்டி ரவுண்ட் ஆனவன்தான் நின்னுட்டு இருக்கு. கிண்டி ரவுண்டா நாட்டுல இருந்தாலும் சரி விட மாட்டேன். ஏன்னா வாய்ஸ் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண என்னுடைய வாய்ஸ எஃப்எம் ரேடியோல போட்டு காட்டு, ஊருக்கே தெரியட்டும். போட்டு காட்டதான் போறேன். நீ ரெக்கார்ட் பண்ணது வீண் போற. அந்த எஃப்எம் ரேடியோ கொடுத்து வர்ற விளம்பர காசுலாம் ஆளுக்கு பாதி எடுத்துடும். ஓகே, தேங்க்யூ இந்தியா. 1 minute, பக்கத்துல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்ட 1000 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. உனக்கு மட்டும் தான் போன் பண்ண முடியும். நான் எதுக்காக பேசணும்னா, கொசுறு வாங்கினாலும் சரி கொசுறு கொடுத்தாலும் சரி இந்த இந்தியன் வந்து கொசு வாங்குறது ஜனங்களுக்கு தெரியும். ஓகே, ஜெய் ஹிந்த். ஹலோ ஹலோ, அந்த காயின் போன் சும்மா ஒரு போனுப்பா. அதே மாதிரி நடக்கிறாரு. ஓ சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு படத்தையே அந்த ஸ்பூஃப் எப்படி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அதுக்கு மேக்கப் போட்டு அந்த டைம்லயே இவங்க அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒரு காமெடி கொண்டு வந்து அதையும் கரெக்டா கனெக்ட் பண்ணி எவ்வளவு இதா பண்ணிருக்காங்க, அழகா பண்ணிருக்காங்க. இந்தியன் 2 அதான் டிவிலே அவ்வளவு டெக்னாலஜி, அந்த சின்ன டெக்னாலஜி வச்சே இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க அப்பவே. ஆனா அப்ப பண்றதுல அது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி பண்ணாம இவங்க ஒரு காமெடி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி அழகா கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்ப இந்தியன் 2 எடுத்து கொடுமை பண்ணி அதான் இப்ப இருக்கிற இந்தியன் 2 மேக்கப் இப்படி இருக்கு, இது இருக்கு. அதான் இதுல வந்து அந்த மெட்ராஸ் பாஸ் தான் கீழே போகுது. இல்ல, அது கான்செப்டே சூப்பரா யோசிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது பேர் என்ன, வர்மம் கண்டுபிடிச்சு அது தேடுவாங்க. இதுல அந்த மெட்ராஸ் பாசன்னு ஒண்ணு புதுசா கொண்டு வந்து காமெடி பண்ணிருக்காங்க. சுகன்யா கேரக்டர் அந்த இதுல போய் எல்லாரும் ஓடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் இது பண்றது, அது அப்படியே மாத்தி அதான் அது காமெடியா எப்படி கொண்டு, ஏன்னா அது பயங்கர சீரியஸான ஒரு விஷயம். அத வந்து காமெடியா மாத்துறது பெரிய விஷயம். எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்